இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோமோஸ் தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான மோமோஸ் தாங்க. இது வீட்லேயே ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிட்லாங்க. கடையில் போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட, வீட்லேயே சிம்பிளான முறையில், சுலபமான முறையில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி வெந்து நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருந்ததுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்குங்க ஒரு 5-6 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். கையில் மசிக்கிறதா இருந்தாலும் மசிச்சுக்கலாம். இப்படி மத்தில் போட்டு மசிக்கிறதா இருந்தாலும் மசிச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். ஆப்ப சோடா தாங்க, 1/2 ஸ்பூன் ஆட்டம் ஆப்ப சோடா சேர்த்திக்கிறேன். உப்பு தாங்க, உப்பு தண்ணியில் கரைச்சி மாவில் சேர்த்திக்கிறேங்க. கல் உப்பாக இருக்கிறதுனால தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பிசைஞ்சோம்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும். டேஸ்ட் நல்லா கொடுக்கும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சோம்னா மாவுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒட்டாத மாதிரி நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. அடுத்து ஒரு சின்ன சட்டி வச்சுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 5-6 வரமிளகாய் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். அடுத்து ஒரு சின்ன கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதை இந்த மசிச்சு வச்ச கிழங்குல சேர்த்திக்கிறேன். உருளைக்கிழங்குல இந்த எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாயெல்லாம் போட்டு இது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக கறி மசால் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க. 1 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்திக்கிறேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன். உப்பு ஒரு ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா இந்த மசாலா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து வந்தால் தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நானும் நல்லா காரமாக தாங்க இருக்கும். நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை எடுத்துக்கலாம். மாவை எடுத்து நல்லா இப்படி சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி கொஞ்சம் மெலிசாக உருட்டிக்கிறேன். உருட்டி உருளைக்கிழங்கு எடுத்து அதில் நடுவில் வச்சு இப்படி மடித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கமாக இப்படி மடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக இப்படி பண்ணி எடுத்து மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அருமையாக இருந்தது. இப்படி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சு சூடு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு இப்படி நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வெந்து நல்லா பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. செம்மையாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது.